வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர் பணி நிரவல் கலந்தாய்வுக்கு திடீர் தடை விதிச்சிருக்காங்க. ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். ஈஸ்வரன் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எழுந்திருக்கு. சிறப்பு டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான சில அறிவுரைகள் என்னென்ன, ஸோ இவற்றை பற்றின ஒரு முழுமையான விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது கட்டாயப்படுத்தி பணி நிரவல் எதுவுமே செய்யக்கூடாது. என கட்டாயப்படுத்தி பணி நிரவல் செய்ய தொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் அரசு தரப்பில் கலந்தாய்வு நடைபெற்று கொண்டிருந்தது. இதனை தடை செய்ய முடியாது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஸோ வழக்கு தொடுத்தவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி சங்கரன், மாநிலம் முழுவதும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ளது, அதனால் கட்டாயப்படுத்தி பணி நிரவல் அதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்றது கூடாது. இதில் ஆசிரியர் இடங்களை தேர்வு செய்து கொள்ளலாம், ஆனால் அவர்களுக்கு பணி நிரவல் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 1/8/2026 மாணவர்கள் சேர்க்கையின் அடிப்படையில் மீண்டும் இதை சரிபார்க்கப்பட வேண்டும். தற்பொழுது நடைபெறும் சிறப்பு தகுதி தேர்வு முடிந்த பின்னர் பதவி உயர்வு வழங்கப்படலாம். அதன் பின் உள்ள காலி பணியிடங்களுக்கு பணி நிரவல் கலந்தாய்வு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் பேரில் தற்பொழுது இயங்கி வரும் கலந்தாய்வுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அதனால சிறப்பு டெட் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். இப்போ அந்த கலந்தாய்வு இடைக்கால தடை போயிடுச்சு. சிறப்பு டெட் தேர்வு பார்த்தீங்கன்னா 4/7/2026, 5/7/2026 பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. தேர்வு நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி, மாற்றுத்திறனாளி விண்ணப்பமாக காலை 10 மணி முதல் 2 மணி வரை. தேர்வர்கள் 8:30 மணிக்குள்ளார தேர்வு மையத்துக்கு வருகை செய்யணும். 8லிருந்து 9 மணிக்கு வரைக்கும் உங்களுக்கு பரிசோதனை செய்யப்படும். ஆல் டிக்கெட் ஐடென்டி கார்டு முன்னிலைப்படுத்த வேண்டும். 9:30 தேர்வு மையம் வாய்க்கதவு மூடப்படும். 9:30 பிறகு வரும் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது. தேர்வு எழுத வரும் ஆசிரியர்கள் தேர்வார இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட், கருமை பந்து நிற பேனா 2 மற்றும் ஐடென்டி கார்டு ஆகியவற்றை தேர்வு கூடத்திற்கு எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார். பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட் தேர்வர்களின் புகைப்படம் இல்லாது இருந்தாலோ அல்லது தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஹால் டிக்கெட்டில் ஒட்டப்பட வேண்டும் என்பதால் தேர்வர்கள் பாஸ்போர்ட் சைஸ் அளவு 2 புகைப்படத்தினை எடுத்து வரணும் அப்படின்னு கொடுத்துறாங்க. தேர்வின் பொழுது ஓஎம்ஆர் ஷீட்டில் அடித்தல் திருத்தம் இல்லாமல் பூர்த்தி செய்யப்படும். ஏனென்றால் ஒரு தேர்வர்களுக்கு ஓஎம்ஆர் ஒரு ஷீட் மட்டும் தான் வழங்குவோம் அப்படின்றதாங்க. ஸோ மேற்கண்ட விதிமுறைகளை அவங்க பின்பற்றணும். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். ஈஸ்வரன் 2011 ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலை இருக்குது. ஸோ ஜூலை 4-5 நாள்களில் அந்த சிறப்பு தேர்வு நடக்கிறதுனால இந்த மதிப்பெண்களை குறைக்கணும். ஸோ மற்ற மாநிலங்களை போல இந்த பாஸ் விகிதங்களை குறைங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கையை அரசு தரப்புலேருந்து என்ன ஏற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பி உடைய தேர்வு தேதிகள் பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ தயாராகிக்கோங்க மக்களே. டிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் விரைவில் வரும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியில் குளறுபடியே இல்லாத ஏன் மறுதேர்வு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் குளறுபடிகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. 0 மதிப்பெண்கள் இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருப்பதனால அசிஸ்டன்ட் டிஆர்பியோடைய தேர்வுகளை மீண்டும் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க போகிறாங்க. மீண்டும் மறுதேர்வு அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் மொத்த காலி பணியிடங்களே நிறையா இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை விரைவில் வெளியிட போகிறாரு. ஓகேங்களா, பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறாங்க. 2013-25 டெட் ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பையும் கொடுக்க போகிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.